ஹலோ தோழர்களே! எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு தேவையில்லாம நான் வந்து ஒரு காரியம் வந்து சரி செஞ்சுக்கலான்னு சொல்லி நான் வெளியில போயிருந்தேன். ஓகேவா? வெளியில போனது ஒரு குத்தமா? ஸோ திரும்பி வரத்துக்குள்ள ரூ. 420 செலவு. ஸோ விவோ V21 மாடல் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து நான் 2022 ஜான்வரியோ, பிப்ரவரியோ வாங்குனேன். இப்போ பாருங்க 2026 இருக்கும். ஸோ 22, 23, 24, 25, 26 கிட்டத்தட்ட 4 வருஷமாக நான் இந்த ஃபோனை நான் யூஸ் பண்ணிட்டேன். இதுக்கு அப்பப்போ ஏதாவது ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று டிஸ்ப்ளே மாற்றணும். ஸோ அதை மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சார்ஜர் வந்து நல்லா தாங்க இருந்துச்சு. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சார்ஜர் ரொம்ப பழசாகி போச்சே. அது வந்து அங்கங்கே கட் ஆயிடுச்சு ஒரிஜினல் சார்ஜர். அதனால் டிஸ்ப்ளே மாத்துறப்ப சரி ஒரு தனியாக யூஎஸ்பி கேபிள் வாங்கிக்கலாம்னு சொல்லி நான் வாங்கினேன். அப்படி வாங்கினது தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா 250 350 வாங்கினேன் நான் ரிச்சி ஸ்ட்ரீட்டில். இது நல்லா இருக்கும், இது நல்லா நீடிச்சு உழைக்கும்லாம் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா வித்தின் 6 மந்த்துக்குள்ளேயே எனக்கு இது ரிப்பேர் ஆகிப்போச்சு. விச் மீன்ஸ் சார்ஜ் ஏற மாட்டேங்குது கரெக்டாக. அதே போல் நம்ம லேப்டாப்பில் நம்மளோட டேட்டாஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. ஸோ அப்புறமா பார்த்தா இந்த கேபிள் ப்ராப்ளம் சொல்லி சொன்னாங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் கலர் மட்டும் மங்கி போயிருக்கு. பட் இருந்தாலும் இது வேஸ்ட்டு. இது வந்து ஒரு 300 250 என்னன்னு தெரியல. இது வேஸ்ட்டாக போச்சா? இது வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு தடவை டிஸ்பிளே ரிப்பேர் ஆச்சு, உடஞ்சி போச்சு. அப்போ வந்து டிஸ்பிளே மாற்றினேன். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அஃபோர்டபுளாக ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்லாம் வேணாம், ஸோ கம்மி விலையில் டிஸ்பிளே போட்டால் போதும்னு சொல்லி நான் போட்டுக்கிட்டேன். இங்கே லோக்கல் இந்த புதுச்சத்திரம் கடையில் பார்த்தீங்கன்னா இதை வாங்கியிருந்தேன். இது வந்து 350 சொன்னாங்க. 315 போட்டிருக்கு எம்ஆர்பி. ஆனால் இவர் 250 கொடுத்தாரா 300 கொடுத்தாரான்னு தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெள்ளியங்கிரி ட்ரிப் போயிட்டு வந்தேன்ல, அப்போ பாருங்கள் இது வந்து மடங்கி போச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா மடங்கி போய் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இது எப்படி மடங்குச்சுன்னு தெரியல. ஸோ நல்ல குவாலிட்டின்னு சொல்லி விற்கிறப்ப இது ஏன் இப்படி வந்து மடங்கி போயிருக்கு? இது எப்படியோ வந்து வச்ச ஒர்க் ஆச்சு, இப்போ ஒர்க் ஆகலை. இதுவும் வேஸ்ட்டு. ஸோ கடைசியாக இந்த விவோ V21க்கு வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இதையே செல்லோ டேப் போட்டு நான் ஒட்டி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த கடைக்கு போய் இது கேட்கலாம், ஏதாவது சரி செஞ்சு கொடுப்பாங்க, இல்லைனா வாரண்ட்டி ஏதாவது இருக்குன்னு கேட்டுட்டு வரலான்னு போனதுக்கு அந்த கடைக்காரர் அந்த புதுச்சத்திரமில் இருக்குது அவர் கடை, அவர் வந்து திறக்கலை. ஸோ நான் அந்த இதுக்கு போகிறப்பவே பார்த்தீங்கன்னா நடுவில் பெட்ரோல் தீர்ந்து போச்சு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னுடைய எக்ஸ்பென்ஸ் கால்குலேட்டர்னு சொல்லி நான் எக்ஸல் ஷீட் நான் மெயின்டைன் பண்ணுறேன். அதில் ஒரு ஷீட்டு மைலேஜ் கால்குலேட்டர்னு போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து பாருங்கள், ஸோ இது 38 கிலோமீட்டர் தான் எனக்கு மைலேஜ் கொடுத்துருக்கு இந்த வாட்டி. ஸோ இது கரெக்டாக 13,620 பார்த்தீங்கன்னா 19 நின்று போச்சு. அதுக்கப்புறம் நான் பொடிநடையாக தள்ளிக்கிட்டே போனேன். பின்னாடி ஒருத்தர் வந்து த்ரோ கொடுத்தாரு. அவரும் பார்த்தீங்கன்னா பாதையிலே கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் த்ரோ கொடுத்தாரு. இந்த மாதிரி த்ரோ கொடுத்து பெட்ரோல் பங்க் வரையும் போனதுனால அந்த ஒரு 2 கிலோமீட்டர் ஆட் ஆச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 லிட்டர் பெட்ரோல் போட்டேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 13,544லேருந்து 13,621 தான். ஸோ ஆவரேஜாக பார்த்திங்கன்னா நமக்கு 76 கிலோமீட்டர் தான் மைலேஜ் கொடுத்துருக்கு. 2 லிட்டருக்கு 1 லிட்டருக்கு 38 தான் மைலேஜ் கொடுத்துருக்கு. இது என்ன தான் சரி செஞ்சாலும், என்ன தான் இது வந்து நான் லாக் பண்ணி வச்சாலும் மைலேஜ் கொடுக்க மாட்டேங்குது. இப்போ நான் மறுபடியும் 1 லிட்டர் பெட்ரோல் போட்டேன், ₹101 தான். ஸோ பெட்ரோலில் தட்டுப்பாடு இல்லை, இங்கே நல்லா தான் இருக்குது. ஸோ இண்டியன் ஆயிலில் தான் போட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் அதை 38 கிலோமீட்டருக்கு நான் கணக்கு போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃபோன் கடைக்காக போனதுக்கு எவ்வளோ செலவு பாருங்கள். கடைசியில் என்ன ஆச்சுன்னு நான் சொல்கிறேன். ஸோ நேமம் தெரியும் இல்லையா? சரி, இந்த ஃபோன் கடைக்காரர் என்ன சொன்னாருன்னா, நான் கரெக்டாக 6 மணிக்கு தான் நான் அங்கே வருவேன்னு சொன்னார். நான் 5 மணிக்கு நான் கால் பண்ணப்போ, சரி ஒரு 1 ஹவர் தானே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் அங்கே ஏதாவது நம்ம சுற்றி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வரலான்னு சொல்லிவிட்டு நான் போய் காளான் சாப்பிட்டேன். எங்கே ரொம்ப தூரம் காளானே இல்லை. கிட்டத்தட்ட அந்த ஓட்டாண்டேஸ்வரர் டெம்பிள்னு இருக்குது, அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தான் இருந்தது. அங்கே சாப்பிட்டேன். அங்கே சாப்பிட்டுட்டு ரிட்டன் வரப்போ பார்த்தீங்கன்னா நேமமில் கல்கி பகவான் ஆசிரமம் இருக்குது. அந்த ஆசிரமத்துக்கு வெளியில் இந்த கொய்யாக்காய் விற்றுட்டு இருந்தாங்க. இந்த கொய்யாக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா பிங்க் கலரில் இருந்தது. ஸோ பிங்காக இருந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். இது அரை கிலோ வந்து ₹75. ஸோ நான் அது பேரம் பேசி நான் ₹65 நான் கேட்டேன், கொடுத்தாங்க. அது கூட அவங்க அழுதுகிட்டே தான் கொடுத்தாங்க.
பல பேருக்கு லட்சக்கணக்காக இழந்துட்டோம். இந்த மாதிரி ரூ. 5 ரூ. 10 பேரம் பேசணுமேன்னு எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அதை முடிச்சுட்டு நான் என்ன பண்ணேன், அதை முடிச்சுட்டு நான் நிறைய சாப்பிட்டேன். சரி, இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டேன். கரெக்டாக 6 மணிக்கெல்லாம் வந்துட்டேன் அந்த ஃபோன் கடைக்கு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர் வரல. அந்த ஃபோன் கடைக்காரரு தொறக்கலை. ஸோ அங்கே நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், 1/2 மணி நேரம். அந்த ஃபோன் கடை பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் அவங்களோட வீட்டில் வளர்கிற இந்த முருங்கைக்காய், இந்த தேங்காய்லாம் வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இது பாருங்கள், நல்லா வந்து சின்ன சின்னதாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா, நாட்டு முருங்கைக்கான்னு சொன்னாங்க. மொத்தம் 5 பீஸ் இருக்குது, ரூ. 20 தான், பரவாயில்ல. இது வந்து 2 தேங்காய் வந்து ரூ. 60 சொன்னாங்க. பரவாயில்ல, நீ ரூ. 50 கொடுன்னு சொல்லி வாங்கிக்கிட்டாங்க. ரூ. 50 கொடுன்னு சொல்லி கேட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அனுப்புகிறப்ப ஹோட்டலுக்காக இருந்தாலும் ரூ. 30 தான் கொடுப்பேன், நீ கேட்டியன்னு சொன்னேன், ரூ. 60 போட முடிஞ்சால் போடுன்னு சொன்னாங்க. நான் இதுக்கு 50 + 20 ரூ. 70 தான் நான் கேட்டுட்டு போட்டேன். ஓகேப்பான்னாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பேக்கரியில் போயிட்டு ஒரு க்ரீம் பன் சாப்பிட்டேன், ரூ. 15. அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரைட் ரூ. 20 போல இப்போல்லாம். ஸோ இந்த ஒரு இது சரி பண்ணலான்னு போனதுக்கு அந்த கடைக்காரன் கடைசி வரையும் திறக்கவே இல்லை அந்த கடையை. நானும் அங்கே ஒரு 1.5 hours மேலே நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பி வந்தது தான் மிச்சம். நான் ஃபோன் போடுறேன், 2-3 கால் போட்டேன், அப்போ கூட எடுக்கவே இல்லை. வாட்ஸ்அப்பில் வந்து ஆன்லைனில் தான் இருக்காப்புல, பதிலும் சொல்லவே இல்லை. அது சொல்லலாம் இல்லை, நான் வரமாட்டேன் இன்றைக்கின்னு சொல்லலாம் இல்லை, அது கரெக்டாக சொல்லலை. 6 மணிக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு நான் 7 மணி வரையும் அங்கே தான் இருந்துட்டு வந்தேன். கிட்டத்தட்ட 5 மணிலேருந்து 7 மணி வரையும் 2 மணி நேரம் எனக்கு வேஸ்ட்டு. ஸோ அப்படி சுற்றி இப்படி சுற்றி இந்த விவோ V21க்கு கொடுத்துருந்தாங்கல்ல, அதே யூஎஸ்பி கேபிளை வந்து சரி செஞ்சுட்டேன். இந்த மாதிரி க்ரீன் கலர் செல்லோ டேப் போட்டு ஒட்டிட்டேன். ஏன்னா இந்த இடத்துலலாம் கட்டாக இருந்தது, எங்கே அது ஏதாவது தொடுறப்ப ஷாக் அடிக்குமோன்னு பயந்து தான் நான் புதுசு வாங்கினேன். புதுசு 2மே வீணாக போச்சு. வித்தின் ஃபியூ டேஸில், ஃபியூ மந்த்தில், ஃபியூ டேஸ் தான். 2வது வாங்கினதெல்லாம் 1 மாதம் பண்ணல பெருசாக. ஸோ பழசே வந்து நல்லா தான் இது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்லாம் கூட ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் இந்த வெள்ளியங்கிரி போயிட்டு வந்தேன்ல, அப்போ வந்து பாருங்கள், இந்த கண்ணாடி வந்து நான் டஸ்ட்டு வராமல் இருக்கிறதுக்காக போட்டேன். ஸோ இது வந்து பாருங்கள், அந்த கண்ணாடி வந்து தனியாக கைண்டி வந்துருச்சு தான் இருக்குது, ஒன்று எங்கே தெரியல. அதனால் இதுவும் வேஸ்ட்டு. ஸோ ஆல்ரெடி என்கிட்ட ஒரு கண்ணாடி இருந்தது, அதை போட்டுட்டு போனேன். ஸோ இந்த கண்ணாடி வந்து எப்பயும் நான் ஆன்லைனில் வாங்கினேன், அதில் காம்போவில் வந்தது. இது என்னடானா போட்டால் குருட்டு கண்ணாடி மாதிரி இருக்கும், அதனால் இதை நான் போட்டதே இல்லை. இதை போட்டுட்டு போயிட்டேன்னா தெரியாதனமா. ஸோ நைட் ஆக ஆக இது வந்து ஒன்றுமே தெரியல, அட்லீஸ்ட் வெளிச்சத்துலையாவது கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. இது நைட் விஷன் கிளாஸஸ் கிடையாது. ஸோ மண் கண்ணில் படாமல் இருக்கிறதுக்காக போட்டுக்கலான்னு பார்த்தா, ஸோ நான் 4 மணிக்கு கிளம்பி போனவன் ஒரு 8 மணிக்கு வீட்டுக்கு திரும்பி வந்தால், பின்ன இது வந்து போட்டும் வேஸ்ட்டு தான், ஒன்றுமே தெரியலை. நிறைய டைம் ஹெல்மெட் போட்டால் கூட அப்படி தான் இருக்கும், ஒன்றுமே தெரியாமல் இருக்கும். அதனால் இந்த கிளாஸும் வேஸ்ட்டு தான். ஸோ அந்த நைட் வியூ கிளாஸ் வந்து நான் கொஞ்சம் நல்லாவே யூஸ் பண்ணேன். அதுவும் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளியங்கிரி போயிட்டு வந்தப்போ அது உடஞ்சி போச்சு. ஒன்று தொலைஞ்சி போச்சு, ஒன்று வந்து இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அது வேஸ்ட்டு தான் போல. இனி அந்த மாதிரி எப்போயாவது கிடச்சா வாங்கிக்க வேண்டியது தான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் 1 லிட்டர் போட்டேன், ரூ. 101. ஃபுட்டுக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா ரூ. 318. மஷ்ரூம் சாப்பிட்டேன், ரூ. 30. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுன்னு போட்டிருக்கேன்ல, அதில் அவகேடோ ஜூஸ் குடித்தேன். ஒரு அவகேடோ ஜூஸு ரூ. 70. 2 சமோசா ரூ. 24. 2 வாழைக்காய் பஜ்ஜி ரூ. 24. அதெல்லாம் சேர்த்து ரூ. 118. கொய்யா வந்து நான் வாங்கியிருந்தேன்ல, 1/2 கிலோ 515 கிராம் இருந்தது, ரூ. 65. ஸோ அதே போல் இந்த தேங்காய் 2, அந்த முருங்கைக்காய் ரூ. 70. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுன்னு நான் ஒரு பேக்கரியில் க்ரீம் பண்ணும் இந்த ஸ்ப்ரைட்டும் வாங்கினேன்ல, அது ஒரு ரூ. 35. ரூ. 318. அதுக்கப்புறம் பெட்ரோல், இதெல்லாம் சேர்த்து ரூ. 419. ஒன்றுமே இல்லாத ஒரு யூஎஸ்பி கேபிள் சரி செஞ்சுக்கலான்னு சொல்லி போனதுக்கு எவ்வளோ செலவு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி டெய்லி நம்ம வெளியில் சாப்பிட்டோன்னா ரூ. 1000 இருந்தாலும் பத்தாது. ஸோ ஒரு நாளைக்கு ரூ. 1000 ஜஸ்ட் லைக் தட் காலி ஆகுதுன்னா, ஒரு மாதத்துக்கு ரூ. 30,000 இருந்தாலும் பத்தாது. இதுக்கு மேலே நமக்கு மற்ற செலவெல்லாம் இருக்கும். ஸோ ரூ. 50,000 60,000 சம்பாதிச்சா கூட பத்தாது போல் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு. ஸோ எப்பயும் போல் என்னுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ் பாருங்கள், இன்றைக்கி மார்ச் 20 தான் ஆகுது, இன்னும் ஒரு 10 நாள் மேலே இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்துலேயே எனக்கு 54,330 கிட்ட ஆகிருக்கு. இதில் பெரும்பாலான செலவு லோன்ஸுக்கு தான் போகுது.
போன வருஷமே லட்சக்கணக்காக போச்சு. அது பத்தாது இந்த வருஷமும் போய்கிட்டே இருக்குது. இந்த கடன்லாம் தீர்ந்து நான் எப்போ எனக்காக நான் செலவு பண்ண போகிறேன், நான் எனக்காக எப்போ சேமிக்க போகிறேன்னு தெரியல. ஆல்ரெடி சேமித்ததுலேருந்தே அந்த காசெல்லாம் எடுத்து தான் நான் அந்த கடனை தீர்த்துருக்கேன். அந்த லாவண்யாவுக்கு வாங்கி கொடுத்த கடனை அவங்க ஆப்ஸ்கான் ஆனதுனால நான் கட்ட வேண்டியதாக இருக்குது. கிட்டத்தட்ட 34 லட்சம் எனக்கு வந்து வீணாக போச்சு. என் காசு வந்து 34 லட்சம் வேஸ்ட்டாக போன மாதிரி தான் இப்போ கணக்கு வருது.